காலத்திற்கேற்ற அரசியலுக்கு காலத்துக்கு அதிமுக ஏற்ற வரல. மாதிரி தங்களை மாற்றிக்கணும். இப்போ எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவோட தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் சரி, பாஜகவோட மாநில தலைவராக இருக்கக்கூடிய நைனா நாகேந்திரனும் சரி, இன்னும் பழைய அரசியல்வாதிகளாகவே இருக்காங்க. யங்ஸ்டர்ஸை எப்படி ரீச் பண்ணுறது, நீங்கள் நேரடியாக செய்யணும்னு இல்லை, அந்த பொறுப்பை நீங்கள் யாருக்காவது கொடுக்கணும். அவங்க ஒழுங்காக செய்கிறாங்களான்றதையாவது சூப்பர்வைஸ் பண்ணணும். இந்த வேலை நடக்கவே இல்லை. இது அதுக்கு ஒரு சாட்சி. ஒரு பாட்டு போடுறாங்க விஜய் கட்சியில், 71,000 பேர் அதை எடுத்து ரீல்ஸ் போட்டு டான்ஸ் ஆடி சர்க்குலேட் பண்ணுறாங்கன்னா 71,000 ரீல்ஸு. ஒவ்வொன்றுத்தையும் ஒரு 100 பேர் பார்க்குறான், 1000 பேர் பார்க்குறாங்கன்னா அது ஒரு ரீச் என்னன்னு யோசிச்சு பாருங்க. திமுகவில் நீங்கள் ஆட்சியில் இருந்தால் கூட 4500 4700 ரீல்ஸ் தான். அதிமுக அதோட மோசம், 1400 ரீல்ஸ் தான் நடந்துருக்குது. அதுவும் ஆர்கானிக்காக வந்துச்சா எப்படி வந்துச்சுன்னு தெரியல, கட்சிக்காரங்க கொஞ்சம் போட்டிருப்பாங்க. இதுக்கு பின்னாடி எல்லாம் ஒரு மிகப்பெரிய சோஷியல் இன்ஜினியரிங் இது பண்ணும். இதை பார்க்க பார்க்க அவனுக்கு ஒரு ஒரு நரேட்டிவ் செட் ஆகும். இவர் ஒரு வலிமையான தலைவர், இவர் தான் ஜெயிக்க போறாரு. இவன் பார்க்கவே இல்லைன்னு வச்சுங்களேன், அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட். நீங்க பார்க்கல அப்படின்னா மறந்துடுவான். தகவல் தொழில்நுட்ப பிரிவை ஸ்ட்ராங் பண்ண வேண்டி இருக்கு. கண்டிப்பா பண்ணணும். அதுக்கு அவங்க பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நம்ம பழைய மாடல்ல கிரவுண்டுக்கு போறோம், தெருமுனை பிரச்சாரம் பண்றோம், கூட்டம் போடுறோம், மாநாடு போடுறோம், நலத்திட்டம் போடுறோம், பாக முகவர் பயிற்சி பட்டறை நடத்துறோம், அவங்களெல்லாம் பூத் கமிட்டி போடுறோம். இதெல்லாம் கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். கூடுதலாக இதெல்லாம் கட்சிக்காரங்க, அந்த கட்சிக்காரங்க வீட்டுக்கு போய் எல்லாம் பேசுவாங்க. இதை தாண்டி ஒவ்வொருத்தருடைய செல்போனுக்குள்ளேயும் போகிறதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அதிமுகவும் பாஜகவும் அப்படின்னா, நீங்க திமுகவுக்கும் உங்களுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். திமுக சிஎம்ஏ இன்ஃப்ளூயன்சஸ் மீட்டுக்கு போறாரு, அங்க போய் பேசுறாரு. ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலயுமே நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அங்க போய் ரீல்ஸ் போடுங்க, திருப்பி ரிப்பீட் இதே பண்ணிகிட்டே இருங்கன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி அதிமுகலையும் பாஜகலையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்கள். அது பண்ணணும். அதை பண்ணாமல் நீங்கள் தவிர்க்கவே முடியாது. சரி, நான் கேட்குறேன், இப்போது அது தேவையில்லை அப்படின்னு நினச்சா மோடி அது தேவைன்னு நினைக்கிறார். இன்றைக்கி உலகத்திலேயே இன்ஸ்டாகிராமில் அதிகமான பின்தொடர்பாளர்களை வச்சிருக்கிற ஒரே அரசியல் தலைவர் மோடி தான். 10 கோடி பேருக்கு மேலே வச்சுருக்காரு இன்ஸ்டாவில். அப்போது அவர் அது தேவைன்னு நினைக்கிறார்ல, அது நினைக்கிறதுனால தான் இன்றைக்கி அவர் 3வது முறையாக பிரதமர் ஆயிருக்கார். அதோடைய இம்பார்ட்டன்ஸை இங்கே இருக்கிற பாஜக மாநில தலைமையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் புரிஞ்சுக்கணும். அது இப்போ கூட 2 மாதம் இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் இதை ஸ்ட்ரென்தன் பண்ணால் தான் உங்களுடைய மெசேஜ் போய் சேரும். இன்னொன்று, எதிர்கட்சியில் இருக்கும்போது அரசை கேள்வி கேட்குறதோ அரசுக்கு எதிராக பேசுகிறதையோ மக்கள் விரும்புவாங்க. அது நீங்கள் என்ன பேசுனீங்கன்றதே அவனுக்கு தெரியலன்னா உங்களை அவன் ஒரு லீடராக எப்படி பார்ப்பான்?